இது வந்து பிடிஎஃப் கேட்டில் ஃபீட். தமிழ்நாடு எல்லாம் அங்கேயும் நம்ம டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். மாட்டு தீவனம், ஆடு, செம்மறி ஆடு, போத்து, அவங்களுக்கு பன்றிக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய தீவனம் தான் அது. மற்ற தீவனங்கள் ட்ரை இதெல்லாம் எடுக்கிற போது அது 30 ரூபா ரேஞ்சுக்கு வரும். இது வந்து நம்ம காஸ்ட் கம்மி. இது வந்து பியூர் ஒயிட். ஆமா, இது கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி. நார்மலா கலக்கிறத கொஞ்சம் ஹீட் அதிகமா. இந்த தோல்ல வந்து லைட்டா ஃபோலிக் ஆசிட் இருக்கும். இது அசவுக்கு வரும். வந்து புரோட்டீன் அதிகம். புரோட்டீன் இதுல வந்து 30% வரைக்கும் புரோட்டீன் இருக்கு. ஒரு 10 லிட்டர் கறக்கிற ஒரு மாடுக்கு நீங்க இது கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு 20 நாளையில அது 12 லிட்டரா மாறி. 75 மாடு நிக்குது. நம்ம தீனி தானே கொடுக்குது, இதே தீனி தான் கொடுக்குது. இது பாத்தீங்களா, இந்த 10 கிலோ வேற ஒரு ஐட்டம் கொடுக்குறதுன்னா உங்களுக்கு 300 ரூபா செலவு வரும். இது வந்துட்டு உங்களுக்கு 10 கிலோவுக்கு வந்து 100 ரூபா தான் செலவு வரும். என்ன புரியுதுங்களா? அப்ப என்ன இப்போ 75 மாடு நிக்குது. நான் நினைக்கிறது எனக்கு எல்லா செலவும் 100 ரூபா நின்னா போது தான் நான் கணக்கு பண்ணுவேன். எப்படியும் மாட்டுகளுக்கு தீவன செலவு எந்த அளவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சக்சஸா இருக்கும். ஆனா தீவன செலவு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு புரோட்டீனும் இது இல்லாத பொருளை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நமக்கு ரேட்டு கம்மியா கிடைக்குது, மாட்டுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்க. பால் இன்க்ரீஸ் ஆகுது, பிளஸ் மாடு வந்து கறி ஏறுதுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம கம்பெனியை பற்றி ஒரு சிறிய நம்ம யூஸ் பண்ணுங்க. நம்ம கம்பெனியோட பேர் சொல்லுங்க, நான் இங்கே அமைஞ்சிருக்கேன் அதை பற்றி சொல்லுங்க சார். இது வந்து பிடிஎஃப் கேட்டில் ஃபீட். பிடிஎஃப் கேட்டில் எங்கே சார் அமைஞ்சிருக்குது? அது கோபாலபுரம். ஆமா. இன்னொன்னு வந்து நம்மளுக்கு இது வந்து பொள்ளாச்சி தாராபுரம் ரோட்ல தானே இருக்கு. அது அக்ஷயா ஃபீட்ஸ். ஸோ ரெண்டுமே நம்மளோட பிராண்டு தாங்க. எல்லாமே ரெண்டுமே நம்மளது தான். ஓகே, அது தம்பி பாக்குறாப்ல. அவங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏகே ஃபீட்ஸ், அக்ஷயா ஃபீட்ஸ் போட்டு தமிழ்நாடு ஃபுல் டெலிவரி. அங்க இருந்தா மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்க இருக்கு. அங்க இருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு அங்கே எல்லாமே கொடுத்துட்டு. ஓகே, அது தமிழ்நாட்டுக்காக. தமிழ்நாடு இது கேரளா அண்ட் கர்நாடகா இங்கிருந்து போயிட்டு. ஓகே, பிடிஎஃப் வந்து கேரளா ரீஜன், கர்நாடகா ரீஜன் போயிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ நம்மளோட ஃபீடு வந்து என்ன கால்நடைகளுக்காக பண்ணிட்டு இருக்கோம் சார்? ஆடுக்கா மாட்டுக்கா பண்ணிட்டு? நம்மளது வந்து மெயினாக வந்து மாட்டுக்கு தின்னு போகுது, ஆட்டுக்கும் போகுது. தேனி அந்த ஏரியாவில எல்லாம் ஆட்டு ஃபார்ம், பெரிய ஃபார்ம் இருக்கு. அவங்க ஆட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, கோழிக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்க சார். கோழிக்கும் தின்னது கொடுக்குது. ஏன்னா புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியா வர்றதுனால உங்களுக்கு கோழிக்கும் பண்ணலாம். அதே மாதிரி இதுன்னு போத்து பண்ணி அந்த மாதிரி உள்ளது எல்லாமே சார். நம்ம ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஃபீட் தான் தெரியுது, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுது. இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோங்க சார்? இதில் வந்து 2 விதமான கப்பக்கிழங்கு இது இருக்கு. அப்புறம் பார்லி, மக்காச்சோளம், உப்பு, மஞ்சள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் அதுன்னு பண்ணுறோம். ஒவ்வொரு மெட்டீரியல் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம ஒரு 4-5 மெட்டீரியல் சேர்த்து மிக்சிங் பண்ணி நம்ம கொடுக்குறோங்க சார். இப்போ இங்கே இருக்கிறது இது என்ன மெட்டீரியல் சார்? இதுதான் மரவள்ளிக்கு திப்பி. மரவள்ளி திப்பி. அதுல வந்து ஒயிட் இதுனது. ஓகே, இது ஜவ்வரிசி எடுத்துட்டு வர குவாலிட்டி வைஸ்ல இருக்கும். ஆமா, இதுல ஒயிட் இது இருக்கு. இது வந்து பியூர் ஒயிட். ஆமா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி. ஆமா. இது இந்த ஒயிட் கப்ப இது கொடுக்குற போது மாட்டுக்கு பால் கொஞ்சம் உற்பத்தி ஜாஸ்தி வரும். இது கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி. நார்மலா கலக்கிறத விட கொஞ்சம் ஹீட் அதிகமா. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நம்மளது என்ன, பால் கறந்து போற போது மாட்டுக்கு கால்சியம் டவுன் ஆகும், அதே மாதிரி புரோட்டீன் கம்மியாகும். ஆனா இது கொடுக்குற போது இது பூஸ்ட் ஆகிக்கும். அப்ப என்ன ஆகும், மாடு இளைக்காது, மாடு நல்லா இருக்கும். ஓகே, இதுதான் அதோட தினது. மற்றபடி தினது மாடு இழைச்சி போயிருச்சுன்னா நம்மள வேற குச்சி பெல்லட் எல்லாம் கொடுக்குற போது மாடு இழைச்சி போயிடும். ஓகே, இது இழைக்காது, மாடு நல்லா இருக்கும். இதுதான் மரவள்ளியோட தினது. அது தோலோட வரக்கூடிய ஐட்டம். இது வந்து இந்த தோல்ல வந்து லைட்டா ஃபோலிக் ஆசிட் இருக்கும். அப்போ மாட்டுக்கு தேவையானது அது. இந்த ஃபோலிக் ஆசிட் டைஜஷனுக்கு எல்லாம் தேவைப்படக்கூடிய மெட்டீரியல். அப்போ அதனால இதுவும் நம்ம அதில் ஆட் பண்ற போது இன்னும் தான் இருக்கும். இது அசவுக்கு வரும் மாட்டுக்கு. வந்து லாரியில வந்து லோடு இறங்கிருக்கு. இது என்னதுங்க சார்? இதுதான் பார்லி மால்ட். ஓகேங்க சார், பார்லி மால்ட். ஆமா, இதுல புரோட்டீன் மேஜரா வந்து நம்ம ஃபீல்ட்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுது நிறைய ஆடுகளுக்கு. ஆமா, என்ன மாதிரியான இது விஷயங்கள் சார்? இதுதான் வந்து புரோட்டீன் அதிகம். புரோட்டீன் இதுல வந்து 30% வரைக்கும் புரோட்டீன் இருக்கு. ஓகே, இது வந்து இதுல பாத்துங்க, இதுல வந்து பார்லி, பச்சரிசி, வெல்லம், இதுல இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வரக்கூடியது. ஓகே சார். இப்போ பெரும்பாலும் மக்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்லி இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வர்றது அப்படின்னாலே அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலாக கருத்து இருக்கு. நீங்க எப்படிங்க சார் இது கொடுக்குறீங்க? நமக்கு வாங்க, நம்மளோட ஃபார்ம் காமிச்சு தர்றோம். அதுல 75 மாடு இருக்கு. என்னதுன்னா ஒவ்வொரு மாடும் நான் வெளியிருந்து வாங்கிட்டு வர்றது அங்கிருந்து ஒரு வேலைக்கு 10 லிட்டர் கறக்கும் அப்படின்னு கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு அது வந்து நம்ம ஃபீடு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிற போது ஆட்டோமேட்டிக் ஒரு 10 நாளையில அந்த 10 லிட்டர் வருங்கிறத சொல்ற மாடு 12 லிட்டர் 13 லிட்டர் கறக்கும். ஓகே, அப்ப அந்த அளவுக்கு ஈல்டு வருது. அப்போ அது இந்த மாதிரி தீனி கொடுக்கறதுனாலதான். நான் இதுக்கு பதிலா நான் குச்சி புண்ணாக்கு வேற இதெல்லாம் நிறைய கொடுத்து பார்த்தோம்.
அதெல்லாம் கொடுக்குற போது இல்லாத விட ஈல்டு ஜாஸ்தி வருது. அதே மாடு இழைக்கிறது இல்ல, மாடு நல்ல விதமா தானே நிக்கும். இது எப்படி நம்ம யூஸ் பண்றவங்க பொறுத்து இருக்குது. ஆமா கண்டிப்பா அது ஒரு விஷயம் இருக்கு. ஆமா ஆமா, எந்த ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்றோம் அந்த ஃபார்முலா அதுல இருக்கு. அதுல இருக்கு. அதான் மிக்சடு தீனி வர்ற போது அந்த கலப்பு தீனியில நம்ம என்னதுன்னு நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ ரிசல்ட். ஆமா கண்டிப்பா. அதுல என்ன இப்போ இதெல்லாம் கம்மி பண்ணிருச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் அதுல ரிசல்ட் கம்மியாகும். இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு காரணம் உங்க பண்ணல உங்க மாட்டுக்கு போட்டு எடுத்து. கண்டிப்பா நீங்க வாங்க நம்மளது பார்ப்போம். ஓகே, அந்த மாடு பார்த்தாலே தெரியும், நம்ம பார்ப்போம் சார். ஓகே சார், இப்போ நம்ம வந்து பார்லி போடுறோம், இத்தனை ஐட்டம் போடுறோம், வேற என்ன ஐட்டம்லாம் கலக்குறோம் சார்? மக்கானியும் சொல்றதால ஒரு எக்ஸ்ட்ராக்ட். ஆமா ஆமா. ஓகேங்க சார். ஸோ இது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்க சார்? இதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, குளுக்கோஸ் வரும். இது வந்து நம்ம நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய குளுக்கோஸ் எடுக்க கம்பெனியில குளுக்கோஸ் எடுத்தது வரக்கூடிய ஒரு இது. ஓகே, பை ப்ராடக்ட். ஓகே, இதுவுமே மாடுங்களுக்கு வந்து நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். கண்டிப்பா அது என்னது மக்கானியோட இதுல மாவும் ஃபைபரும் ஜாஸ்தி இருக்கும். அப்ப அதனால மாட்டுக்கு பாலோட ஈல்டு ஜாஸ்தி வர்றதுக்கு உண்டான ஒரு இதுதான் இது. இது எப்படி சார் ப்ராசஸ் பண்றீங்க அதை சொல்லுங்க. இப்போ நம்ம இது பார்த்தா இந்த 4 ஐட்டம் 5 ஐட்டம் சேர்ந்து எல்லாமே லேயரா போட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் எடுத்து அதுக்கு மேல உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அது வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்குது, அந்த உப்பு மஞ்சள் சேர்க்கறது. ஓ ஓகே ஓகே. இது கொஞ்சம் ஈரப்பதன்மை இருக்கிறதுனால இதுல வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இதில் வந்து உப்பு மஞ்சள் ஆட் பண்ணி இதெல்லாம் பேக் பண்ணுவோம். ஓகே ஓகேங்க சார். ஸோ ஒவ்வொன்றா லேயரே தெரியுது, பார்க்கும்போது தெரியுது. ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம பேக் பண்ணி பேக் பண்ணி இது என்ன பாருங்க வண்டியெல்லாம் வந்து நிற்கிது, இதுக்கு நம்ம லோட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே சார். இந்த பார்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன அதில் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் சார். ஆமாம், அது எப்படி நம்ம ஃபீல்ல இல்லை இது வேறுங்க, மாய்ஸ்சராக இருந்தாலும் இதான் இது இந்த பொழுப்பு இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு மாசம் வரைக்கும் நிற்கும். ஓகே, உதுத்து விடுற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், அப்போ இது மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லை, இது வந்து ஒரு மாசம் வரைக்கும் நிற்கும் நமக்கு. இருந்தது இது ஃபார்முக்கு கொண்டு போய் டைரக்டா ஃபார்முகளுக்கு தான் போகும். ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு டைரக்டா கொடுக்குற போது அவங்க அதை எடுத்து ஒரு மாசம் என்ன 10 நாளைக்கு எல்லா இடத்துலையுமே 10 நாளைக்கு 5 நாளைக்கு வண்டி போயிட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்குள்ளே இருந்தால் நம்ம இது எடுத்து தீத்தா நம்ம அடுத்தது வந்துருக்கு, ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருக்கும். சார் இப்போ வந்து கொடுக்குற ரேஷியோ எவ்வளோங்க சார்? அதாவது ஒரு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்ன குவான்டிட்டியில் கொடுக்கணுங்க சார்? இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இதில் கொடுப்பானுங்க. எப்படி இதுன்னா இப்போ 10 லிட்டர் கறக்கிற ஒரு மாடு இருந்துச்சுன்னா அதுக்கு 5 கிலோ டு 7 கிலோ 8 கிலோ வரை கொடுக்கலாம். ஓகேங்க, அது அதோட பாடி லெவலை பொறுத்தளவில். ஓகே, சிலது வந்து அதுகளுக்கு வந்து கம்மியாக தானே இருக்கும். இப்படி எப்படி இருந்தாலும் ஒரு 6 கிலோ டு 10 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். அது ஓகே, ஒரு சைஸும் அதோட மில்க் ஈல்டும் பொறுத்து. ஆமா ஆமா, ஹீட் ஜாஸ்தியா இருக்கிற இடமா இருந்தா ஒன்னா கூட குறைச்சு போறனால எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லை. இன்னும் 2 கிலோ சேர்ந்து போனாலும் பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா, இந்த செலவு கம்மியான ஃபுட்டு தானே, அதனால அது வகுறார கொடுக்கலாம் நமக்கு, அதனால எந்த ப்ராப்ளம் கிடையாது. சார், இது கூடவே அடிஷ்னலா வேற ஏதாச்சும் சைலேஜ் இருக்கு, இந்த பசுந்தீவனம்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுக்கலாமா இல்லை இது மட்டும் கொடுத்தா போதும்? இல்ல, இது நம்மளுக்கு வந்து அவைலபிலிட்டி அங்க தானது. எப்படி இதுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொன்று கிடைக்கும். அப்போ இதை விட செலவு கம்மியான ஐட்டம் இல்லை. அப்போ அதை பார்த்துக்கிட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரீன் ஃபீடாக இருந்தாலும் ஒரு ஆளை வச்சு வெட்டி கொண்டு வந்து போடணும். ஆமாம், அப்போ அதில் வந்து நம்ம செலவு பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தானே அவங்களுக்கு அவைலபிலிட்டி ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ சொந்தமாக அங்கே தானே இருக்கு மக்கானி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம். அப்போ இது கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு அங்கே தானே தீனி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இதை கூட்டிட்டு அது கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, பட் உனக்கு மெயினாக அதை கொடுத்தோம்னா ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஃபீடை வந்து கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது அதுங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க சார்? இதில் வந்து இந்த ஃபீடு கொடுக்குற போது நம்மளுக்கு மாடு இளைக்காது. மாடோடது வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு இதுன்னு கறந்து போகிற போது அதோட கால்சியம் போகுது, ப்ரோட்டீன் இதாகுது. அப்படி வர்றது மாடு இளைச்சிக்கும். ஆனால் இந்த ஃபீடு கொடுக்குற போது உங்களுக்கு அது பூஸ்ட் ஆகுது. ஓகே, பூஸ்ட் ஆகிற போது பாலும் ஈல்டும் ஜாஸ்தி வருது. எல்லா கறவை மாடும் எப்பவுமே இழைச்சிட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது கொடுக்குற போது அத்தனை பூஸ்ட் ஆகிற போது நல்லா இருக்கும். பாலோட இது அதான் இப்போ ஒரு 10 லிட்டர் கறக்கிற ஒரு மாடுக்கு நீங்கள் இது கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒரு 20 நாளையில் அது 12 லிட்டரா மாறிடும். ஓகே, ஒரு 2 லிட்டர் இதுன்னா ஏறுறதுன்னா பெரிய ஒரு இது தானே. அதே மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்துருச்சுன்னா மற்ற தீனி கொடுக்கறத விட இதுல வந்து உங்களுக்கு காஸ்ட்லியும் கம்மி தான். இது எல்லாமே ப்ரூவன் ரிசல்ட் உங்க பண்ணையில நீங்க பார்த்து இருக்கு. நீங்க வாங்க போய் தானே நம்ம பண்ணையை பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி இந்த ரேட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். இது என்ன ரேட்ல பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? நாங்க இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 8 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். 8 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம்.
அப்போ இது கொடுத்துட்டு நம்ம இப்போ ஆல் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அதில் டெல்டா சைடு, கொங்கு சைடு, சவுத் சைடு, இப்படி 3 சைடு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, டீலர்ஷிப்பும் கொடுக்குறீங்க? இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதான் கொங்கு பில்ட், டெல்டா பில்ட், சவுத் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே டீலர்ஷிப் கிட்ட கொடுக்கலாம், நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ தேவைப்படும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டீடைல்ஸ் கால் பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன வச்சு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க சார். இதே நம்ம டிரான்ஸ்போர்ட் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ கிலோ வந்து 8 ரூபான்னு சொன்னீங்க. டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி அனுப்பிச்சிட்டு இருக்கோம்? எனக்கு இப்போ கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு வந்து நான் பார்சல் போட்டு விட்டுருவேன். இப்போ அவங்களுக்கு பார்சல் போட்டு விட்டு என்ன ஊரோ அது ஜஸ்ட் ஒரு டேலி நம்ம ரீச் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது கொஞ்சம் சில்லற ஐட்டமா கேக்குறாங்கன்னா அதுல போட்டுலாம். பல்கா கேக்குறாங்க 15க்குள்ள கேட்கறவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் பல்கா கேட்கறவங்களுக்கு வந்துட்டு நமக்கு இங்க இருந்து இண்டிவிஜுவலாவே வண்டி வச்சு நம்ம அனுப்பிச்சிடலாம். அதுக்கான வாடகை அவங்க கொடுத்துறணும். மினிமம் எவ்வளவு மூட்டையில இருந்து நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம்? எனக்கு மினிமம் இங்க ஒரு பேக்ல இருந்து நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். மினிமம் ஒரு மூட்டையில இருந்து எவ்வளவு டன்ஸ் கேட்டாலுமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே சரி. இப்போ நம்ம பிடிஎஃப் ஃபீல்ட்ல வந்து யூனிட்டை பார்த்தோம், என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பண்றீங்க எல்லாமே சொன்னீங்க, ரேட் எல்லாமே சொன்னீங்க. நீங்களே வந்து ஒரு மாட்டு பண்ண வச்சிருக்கீங்க சொன்னீங்க, ஒரு 75 மாடு கிட்ட வச்சிருக்கீங்க சொன்னீங்க. உங்க ஃபீட் தான் யூஸ் பண்றீங்க. என்ன மாதிரி ரிசல்ட் நேர்ல பார்க்கலாமா சார்? கண்டிப்பா பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுல எத்தனை மாடுங்க இருக்கு சார்? இதுல 75 மாடு இருக்கு. ஓகேங்க சார், பார்க்கலாம் சார். வாங்க வாங்க. மாடு எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஓகே ஓகேங்க சார். எல்லாம் கறவும் பிடிச்சது என்னது பார்த்தீங்களா? ஓகே, நம்ம ஃபீடு. ஆமாம் இந்தா இப்படி வச்சுட்டா போதும். ஆமாம், இது எல்லாம் வந்து போட்டுதுன்னு கப்பக்கிழங்கு தானே வேஸ்ட் எல்லாம் தானே. சரியா? இந்த இதுதான் ஒவ்வொரு இதுலேயும் இதுதான் இருக்கும். இதுதான் நம்மளோட இது என்னது. ஸோ இது காலைல சாயந்தரம் இப்போ 2 வேளை. 2 வேளை கொடுக்கும். தண்ணியிலே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே இது இப்படி எதுனது கொஞ்சம் லேசாக தண்ணி இதுன்னு மிக்ஸ் பண்ணி இதுன்னு பாருங்க, இதில் வச்சு கலர் மாதிரி கொடுத்தா. ஆமாம் ஆமாம், அப்படியே இதுனது இது இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அதென்ன 75 மாடு நிற்குது. இதுன்னு எல்லாம் கறவைன்னு முடிச்சும் எப்படி இருக்கு, எத்தனை ஷைனிங் பார்த்தா நம்ம தீனி தானே கொடுக்குது. இதே தீனி தான் கொடுக்குது. இது கொடுத்து எப்படி இதுல கறவை மாடு பார்க்கும்போது தெளிவா இருக்கு. ஆமா, இதுதான் அதோட தண்ணு. இது கொடுக்குற போது எல்லா மாடுகளுமே இது மாதிரி தான் இருக்கும். ஷைனிங்கா தான் இருக்கும், வேற எந்த இதுவுமே இருக்காது. ஓகே சார். இப்போ நீங்க எடுத்து வந்ததுல இருந்து இப்போ மில்க் ஈல்டு அதிகமா இருக்கு. ஆமா கண்டிப்பா. அதுன்னு இப்போ இந்த இதே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சு தரோம். இது இந்த மாடு தானது. இந்த மாடுதுன்னா அவங்க தானே 10 லிட்டர் கறக்குன்னு சொன்னது. இன்னைக்கு வந்ததுன்னா 13 லிட்டர் கறக்குது. ஓகே, பாத்தீங்களா? அவங்க சொன்னது 10 வரும் அப்படின்னு தான் நம்ம வாங்கிட்டு வந்து இப்போ என்ன 4 நாள் தான் ஆச்சு. இந்த 4 நாள் உள்ளேயே அது வந்து இங்க வந்து இப்போ 13 லிட்டர் ஆகி போயிருக்கு. ஓகே ஓகே. அப்போ இதுதான் அதோட தான். இது மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தானே டெஸ்ட் பண்ணி இருக்குதுன்னு. சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுக்குறீங்க? நாங்கள் ரெண்டு முறை கொடுப்போம். 2 முறை கொடுத்துட்டு. ஆமாம். இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணைனால ஃபெயிலியருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணை லாபகரமாக இல்லாமல் சொல்கிறாங்க. பட் இங்கே நீங்கள் 75 மாடு வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் தீவனத்து மூலமா அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இதுல பாருங்க, இப்ப இங்க நிக்கிற இந்த மாடுகளுக்கு வந்து இதுக்கு தீனி தான். இதுதான் ஒரு மாட்டை பொறுத்தளவுல அதுக்கு நல்ல விதமான ஈல்டு வேணும், ஃபீட் காஸ்ட் கம்மி வேணும், தீவன செலவு எந்த அளவுக்கு. ஆமா, தீவன செலவு கம்மி பண்ணா மட்டும்தான். ஏன்னா கம்மி பண்றதுன்னு சொல்லிட்டு பகுரார கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பண்ணையில வந்து பெரிய செலவு எதுவுமே கிடையாது, தீவனம் தான் பெரிய செலவு. தீவனம் தான் மெயின். அப்போ அதுல வந்து நம்ம இப்போ இதுல பாருங்க, இது 10 கிலோ நம்ம கொடுக்குறோம். இந்த பாத்தீங்களா, இந்த 10 கிலோ வேற ஒரு ஐட்டம் கொடுக்குறதுன்னா உங்களுக்கு 300 ரூபா செலவு வரும். ஓகே, ஒரு வேலைக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு 10 கிலோவுக்கு வந்து 100 ரூபா தான் செலவு வரும். ஒண்ணு புரிஞ்சுங்களா? அப்ப 2 வேலைக்கு நமக்கு 200 ரூபா செலவு வருது. அப்ப இது மாதிரி வர்ற போது மாடுகளுக்கும் நல்ல இலைக்காம நிக்க நல்ல விதமா ஒரு இது இருக்கும். நீங்க வந்து 2 பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னு வந்து பிடிஎஃப், இன்னொன்னு வந்து ஏகேங்கிற பிராண்ட்ல பண்ண. ஒன்னு அப்பாவும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 மாடுங்க இருக்கு. இதை யாரு பாத்துக்கிறா, எப்படி இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது இப்போ இந்த பாத்துட்டு இருக்காரு எங்க அம்மா தான் ஃபுல்லா இங்க பாத்துட்டு இருக்கேன். ஓகே, ஃபேமிலியா எல்லாம் பாத்துக்கிறீங்க. ஓகே ஓகே. இப்போ அம்மா தான் எல்லாமே பாத்துக்கிறாங்க. ஃபுல்லா அம்மா தான் பாத்துப்பாங்க. மார்னிங் வருவாங்க, ஈவினிங் வருவாங்க, எல்லாமே பாத்துப்பாங்க. ஸோ ஃபீடு எவ்வளவு வைக்கிறாங்க, என்ன பண்றது எல்லாமே அம்மா தான் பாத்துப்பாங்க. ஓகே, நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? காலையில என்ன ரொட்டீன் உங்களுக்கு ஒர்க் இருக்கும்? காலையில வந்து நாங்க ஒரு 5:30க்கு வருவோம். காலையில 5:30க்கு வந்துடுவீங்களா? சரி, ஒரு 5:30க்கு வருவோம், 6:30க்கு போவோம். ஃபுல்லா இங்க உங்க தீவனம் தான் யூஸ் பண்றாங்களா? ஆமா, எங்க தீவனம் மட்டும்தான் யூஸ் பண்றோம். வேற தீவனம் எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு கட்டுவழி ஆகாது. ஓகே, அதனால எங்க தீவனமே நாங்க கொடுப்போம். இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாடுகள் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் நீங்க பார்த்துட்டு? மாடு வந்து நம்ம வாங்க போகும்போது ஒரு 8 லிட்டர் கறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்தா நம்ம பண்ணைக்கு வரும்போது அது ஒரு 11 லிட்டர் 12 லிட்டர் அந்த அளவுக்கு
இப்போ ஈல்டு எடுக்குது. ஓகேவா, நல்லா விரும்பி சாப்பிடுங்களா? நல்லா விரும்பி சாப்பிடும். ஓகே, இப்போ கூட ஃபீடிங் டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ முடிஞ்சிருச்சு. சரி, போடும்போது எடுக்கலாம். ப்ரோட்டீன் உங்களுக்கு காலையில ஃபுல்லாக நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. ஓகே ஓகே. நிற்குது. நான் நினைக்கிறது எனக்கு இன்னும் எல்லா செலவும் போது 100 ரூபா என்ன போதும் தான் நான் கணக்கு பண்ணுவோம். அப்போ என்னாச்சு, 75 மாட்டுக்குதுன்னா ஒரு நாளைக்கு 7500 ரூபா. ஓகே, ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபா. கண்டிப்பா இதுதான் அதோட. அப்ப என்ன, நமக்கு இன்னும் 4 மாடு வாங்கலாம், இப்படி டெவலப் பண்ணலாம். இது கொடுக்குற போது மாட்டுகளுக்கு வேற எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. செனை பிடிக்கிறதுலயோ வேற ஏதோ பிரச்சனை இல்லாம கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ ஒரு பசுந்தீவனமாகட்டும் மற்றவங்க கொடுக்கும்போது மாடுகள் இந்த செனை பிரச்சனை சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஃபீல்டு இதுல கண்டிப்பா கிடையாது. பாருங்க நீங்க இதுனா இப்ப இதுலயே இங்கேயே டெலிவரி ஆனதோட இதெல்லாம் இங்கதான் இருக்கு. ஆப்போசிட்ல கண்ணுங்க நிக்குது. ஆமா, அதுல வந்து நம்ம இதுலயே எடுத்து இதுலயே நம்ம ஃபார்ம்ல ஏத்துவோம். திருப்பி இங்கே வருவாங்க, அப்படியே வாங்க. இதுல எல்லாம் வந்து நம்ம இதே ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இதுல அந்த இதுதான் பிரீடு தான் இப்ப இங்கே ஏத்திட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு வர்ற போது பூராமே தான் இது பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம இங்கேயே இருந்த கண்ணுக்குட்டியதான். ஓகே ஓகே, நல்ல இதெல்லாம் அது இதெல்லாமே பயிராகக்கூடியது. இது பாருங்க இந்த சைடு இது இப்படி என்ன பண்ணும், அங்க இருந்ததுன்னு கொஞ்சம் ஒரு இது வர்ற போது அப்படியே இதுல ஏத்தி மறுபடியும் தின்னது இது செனை பிடிக்க வச்சு தின்னது ஆயிரும். இப்படிதான் ஃபார்ம் டெவலப் பண்ண முடியும். ஒரு லெவலுக்கு வந்துருச்சுன்னா பின்ன பூராமே நம்ம கிட்ட இருந்த பிரீட் எடுத்து நமக்கு வைக்கிற போது இன்னும் செலவு கம்மி. அதுவும் இல்லாம இதுக்கு வந்து வேற நோய் நொடி வர்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம ஏரியாவிலேயே வர்றதுனால அதுக்கு சின்ன வயசுல ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் ஜாஸ்தி இருக்கும். இது பாத்தீங்களா, இது எல்லாமே நம்ம இங்க இருந்து வர்றது கண்ணுக்குட்டியே தான் இங்க இருந்தது. இதை விட கொஞ்சம் பெருசா அந்த ஷெட்டுக்கு போயிடும். அங்க இருந்தது அப்படியே நம்ம மறுபடியும் அங்க பாத்தீங்க அங்க வரும். நம்ம தீவனம் வந்து இந்த கண்ணுங்களுக்கும் கண்ணுக்குட்டி எல்லாத்துக்கும் இது பாருங்க, எல்லாத்துக்கும் அதுதான் கொடுக்குறோம். இது கொடுக்குற போது என்ன ஆகுன்னா நமக்கு growth வைஸ் தினம் கொஞ்சம் ஜாஸ்தி தினம் வரும் சீக்கிரம். நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு கண்ணுக்குட்டி எல்லாம். இப்போ நம்ம பண்ணைகள்ல 75 மாடுகள் சொன்னீங்க. ஆவரேஜா எத்தனை லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு கறக்குதுங்க? எவ்வளவு நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ இதுல வந்து இந்த 75 மாடு நிக்கிறதுனால ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 700-710 லிட்டர் பால் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஆவரேஜா பாத்துருச்சுன்னா ஒரு ஃபார்ம் பண்ற போது நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு 10 மாடு இருக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சா அவங்களுக்கு மினிமம் ஒரு 100 லிட்டர் பாலாவது போகணும். அப்பதான் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஓகே ஓகே, புரிஞ்சுங்களா? அது மாதிரி இப்போ இதுல வந்து நமக்கு நிறைய மாடு இருக்குதுனால நம்ம அதுல வந்து இதெல்லாம் சின்னப்ப மாடு நிறைய நிக்குது. அப்போ இதுல ஒரு 50 மாடு தான் கறவை இருக்கும். இதை வச்சுக்கிட்டே நம்ம 700 லிட்டர் பால் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இனி பார்த்தீங்கன்னா இதுல கூட குறைய வரும். அப்போ இது கம்மி இல்லாம போனா நம்மளுக்கு அது ப்ராஃபிட் தான். இதுல மெயினா அதுல வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்குதுன்னா ஒரு 10 மாடு வச்சுக்கின்னு வச்சுக்கலாம். 10 மாடு அனுபவம் இல்லைன்னா ஒரு 10 மாடு அப்படி ஸ்டார்ட் பண்ற போது 10 மாடு ஒட்டுக்க வாங்கணும் இல்லை, ஒரு 4-5 மாடா முதல்ல வாங்கி அதோட இதுல வந்து மாட்டுகளுக்கு காய்ச்சல் வரலாம், வேற எதுவும் இப்படி எல்லாம் இருக்கு. இதை நம்ம படிச்சுக்கணும் முதல்ல. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு போனா பெரிய லெவல்ல பண்ணாலும் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஓகே ஓகே. இதுல வந்து கறவையில வந்து கை கறவை தான் பண்ண இல்லாத பாருங்க, மிஷின் இருக்கு. மிஷின் கறவை போடலாம். இப்படி செலவு கம்மி பண்றதுக்கு உண்டான இது லேபர் காஸ்ட் கம்மி பண்றதுக்கு உண்டானது நம்ம பண்ணிட்டு போனால் எல்லா ஃபார்முமே சக்சஸ் தான். ஃபார்ம் ஃபெயிலியருங்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. 2 ஃபேக்டர் என்னன்னா டிசீஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் ஒன்று. ஆமாம், ஒன்று வந்து தீவன செலவு கம்மி பண்ணணும், மேன் பவர் கம்மி. ஆமாம், அப்போ அப்படியெல்லாம் நம்ம பண்ணுற போது நம்மளுக்கு நல்ல விதமான ப்ராஃபிட் தான். இது தப்பு இல்லாமல் இதில் கொண்டு போகலாம், மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இது நம்ம பண்ண போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ இன்னும் 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கண்டிப்பாக. அதனால தான் இப்போ நம்ம ஃபேமிலி இவங்க எல்லாமே வந்து எல்லாம் பார்த்து பண்ணக்கூடிய அளவில் என்ன எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால தானே அது தப்பு வராது. எல்லாருமே சொல்றது ஃபார்ம் போட்டால் லாஸ்ன்னு சொல்றது இவங்க தெரியாதனமா அதை வந்து ஃபீட் காஸ்ட் பண்ணதில்ல. நம்ம தொடக்கத்தில் என்ன பண்ணுவோம், எல்லாரும் பண்றதுதான். நானும் அதான் பண்ணேன். கண்டிப்பா ஸ்டார்டிங்ல வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், சரி இங்கிருந்து இது கிடைக்குது, வேற இது கிடைக்குது. அப்போ என்ன 30 ரூபா 40 ரூபா ஒன்றும் இல்லை, கடலை புண்ணாக்கு போடு, இல்லை புண்ணாக்கு போடு, கோதுமை தவிடு போடு, இப்படி எல்லாம் போட்டு கறந்து ஊற்றி பார்க்குற போது நமக்கு வரவு செலவுக்கும் இதாக இருக்காது, பத்தலை. அப்போ என்ன பண்ணுறது, இதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா தான் பார்த்து இது லோக்கலில் வர்ற இந்த மாதிரி தீனி இது வருது அப்படின்னு சொல்லி இது எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி தான் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் ஃபீடுன்னு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு தேவையை எடுத்து மறுபடியும் நம்ம இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்கிறது காரணம் அதனால தான். அதனால உங்கள் பண்ணையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் எடுத்து தான் அதுக்காக மார்க்கெட். ஆமாம்,
இப்போ மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது அதனால. இப்போ அதனால இதே மாதிரி எல்லாரும் பண்ணதுன்னு இப்போ வேற ஒன்று இது வந்து இப்போ நம்மளோட ஃபீடு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதே இல்லை. உங்களுக்கு உங்கள் ஏரியாவிலேயே வேற எதுனா இதை விட கம்மியான காசுல இருந்தால் அது போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நான் அதான் அங்கே தானே போட்டு வச்சிருக்குதுன்னு அது பைனாப்பிள் லீஃப்னு சொல்லும். ஓகே, அது வந்து கிலோ 3 ரூபா தான். ஆனால் இது மற்ற ஏரியாவில் கிடைக்கணும் இல்லை. இந்த நமக்கு 3000 ரூபா அந்த ஏரியாவிலிருந்து வருது. அப்போ அது மாதிரி ஒவ்வொரு லோக்கல் ஏரியாவிலையும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்கும். என்ன கிடைக்கும் ஏதோ ஒன்று அதை வச்சுக்கிட்டு அதையும் போட்டு என்ன பண்ணால் இன்னும் சக்ஸஸ். ஓகே, அப்போ அது கூடுதல் மேக்ஸிமம் என்னதுன்னா ஃபீட் காஸ்ட் கம்மியாகணும், அதுக்கு உண்டான எல்லா விட்டாமினும் கிடைக்கணும், சீப்பாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். ஆமாம், அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஓகே, திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என்னது, எப்படியும் தினம் மாட்டுகளுக்கு தீவன செலவு எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கும் சக்ஸஸாக இருக்கும். ஆனால் தீவன செலவு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரோட்டீனும் இது இல்லாத பொருளை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அப்போ அதனால நம்மள தின தரமாகவும் இருக்கணும், விலை மலிவாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறத பண்ணா ஃபார்மர் நல்ல விதமான டெவலப்மெண்ட்ல தான் போகும். இந்த மாடு வருதுன்னா இது தலைச்சங்கடரு. இது வந்து ஒரு 5 லிட்டர் தான் கிடைக்குன்னு சொல்லித்தான் அவங்களே சொன்னாங்க. இந்த மடிகாம்புன்னு பெரிய இது இல்லை. ஆனா இப்போ வந்து இதே இதுல 15 நாள் தான் ஆயிருக்கு இந்த மாடு வாங்கி. 15 நாள் முடிஞ்சதுன்னு இப்போ வர்ற போது இப்போ கறக்குது 8 லிட்டரு காலையிலேயே. அப்போ என்ன ஆகும், அவங்க சொன்னது 5 லிட்டரு. அப்போ இது மாதிரி வர்றது நம்மளோட ஃபீடோட தான். இப்போ இது தீனி சாப்பிட்டு பழகும், அதோட தானே ஆட்டோமேட்டிக் மாறிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஃபார்மர் போயிட்டு ஒரு மாடு பிடிச்சிட்டு வராரு அப்படின்னா பிடிச்சிட்டு சொன்ன அளவு வந்தா கூட பரவாயில்ல, சொன்னதே வராம சில இதெல்லாம் கண்டிப்பா அது மாதிரி இருக்கு. அதுல வந்து வேற இடத்துல எல்லாம் வாங்கிட்டு வர்றது. ஆனா நம்மளோட இந்த ஃபீடுக்கு மட்டும்தான். ஏன்னா இதுல வந்து அந்த அளவுக்கு கால்சியம் மினரல்ஸ் இருக்கு, புரோட்டீன் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தன்னது. இது பார்க்கறதுக்கு சின்னது, இது வந்து இங்கேயே இதாகி பயிராகி இது என்னது இவ்வளவுதான் இருக்கும். ஆனா இதுக்காரக்கும் காலையில 13 லிட்டர் பால். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஏன்னா இங்க இருந்தே வந்ததுன்னு கண்டுக்குட்டிகள் எல்லாமே கொஞ்சம் கூடி இது என்னது பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் கறவையில ஜாஸ்தி வருது. வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. உங்க பேர் சொல்லுங்கண்ணா. பேர் பூபதி. எந்த ஊருங்கண்ணா? கிணத்துக்கடவு. கிணத்துக்கடவுலேருந்து இப்போ ஃபீட் எடுக்க வந்துருக்கீங்க. எத்தனை மாசமா இங்கே பிடிஎஃப் ஃபீல்டு எடுத்துட்டு இருக்கீங்க? 8 மாசமா எடுத்துருக்கேன். 8 மாசமா எடுத்துட்டேன். நம்ம என்ன மாடா ஆடா? நம்ம மாடுங்க. அப்படி எத்தனை கறவை நிற்கிதுன்னு? 20 மாடு இருக்குங்க கறவை. 20 மாடு நிற்கிது. எப்படின்னு இருக்கு ஃபீடு ரிசல்ட்லாம்? அப்படி போட்ட மாடுக்கு நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்குது, மாட்டுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ரிசல்ட்னா எப்படி, மாடு தெளிவா இல்லை பாலில் உங்களுக்கு? பால் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் மாடு வந்து கறி ஏறுதுங்க. மாடு வந்து உடம்பாயிருது. உடம்பு இருக்கு, தெளிவா இருக்கு மாடு. மாடு தெளிவா இருக்குது. எவ்வளவு அப்ராக்சிமேட்டா மில்க் ஈல்டு எவ்வளவு இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்க? மில்க் ஈல்டு வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு 1 லிட்டருக்கு பக்கம் அதிகமா வருதுங்க. 1 லிட்டர் பக்கம் அதிகமா இருக்கு. நம்ம செலவு வந்து மற்ற ஃபீடு விட இது வந்து செலவு ரொம்ப கம்மி. நம்ம எப்படி பார்க்கும்போது, ஏன்னா கான்சென்ட்ரேட் செலவு 30 அது மாதிரிலாம் வைக்கிது. இது காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கனால கம்மியா இருக்கு, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுது. மற்றபடி இது கூட அடிஷனலா வேற எதுவும் போடுறீங்களா, இல்லை இதான் மெயினா கொடுக்குறீங்க? இது வந்து அதிகமாக கொடுக்குமாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு ஃபீடு கொஞ்சம் கோதுமை தோடு அது மட்டும் அது அதிகமாக கொடுத்துட்டு இருந்தால் இப்போ இது போட்டதுலேருந்து இதை அதிகமாகப்படுத்திட்டு அது வந்து கம்மி பண்ணிட்டு. ஓகே, இது அதிகமாக கொடுக்கறதுக்கு அது ரிசல்ட் தருது அது. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ நீங்களே டேரெக்டாக வந்து எடுத்துருவீங்களாண்ணே? இல்லை, டேரெக்டாக நாங்களே. இப்போ எவ்வளோ மூட்டை போகுதுண்ணே? இப்போ வந்து 70 மூட்டை எடுத்து. 70 மூட்டை 10 நாளைக்கு. ஒவ்வொரு எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் எடுப்பீங்கன்னா நீங்கள்? அதை 10 days இருக்கும். 10 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துட்டு இருப்பீங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதை பார்த்து வேற யாச்சும் எடுத்தாங்கண்ணா ரிசல்ட் நாக்குதுன்னு பார்த்து? இப்போ பக்கத்து தோட்டக்கார நிறைய கேட்டுக்கிறாங்க, அடுத்தது வரோம்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது வந்து எவ்வளோ அளவு கொடுப்பீங்க நம்ம மாட்டுக்கு? இது மாட்டுக்கு வந்து ஒரு 5 kg 5லேருந்து 7 மூட்டை கொடுக்குறோம். ஓகே, இது காஸ்ட் வைஸ் கம்மிங்கிற வாசி நீங்கள் கொஞ்சம் நிறையவே கொடுக்குறோம். நிறையவே கொடுக்குறோம். ஸோ உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து ரொம்ப நன்றி. நம்ம ஃபீடை பார்த்தோம், இப்போ ஃபார்ம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த முள்ள கேட்டாலும் நம்ம அனுப்பலாங்களா? கண்டிப்பா எந்த மூலை கேட்டாலும் எங்க இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வந்து அக்ஷயங்கிற பிராண்ட்ல பண்றீங்க? ஆமா, நம்ம அக்ஷயா பிராண்ட்ல ஏகே ஃபீட்ஸ்னு போட்டு பண்றீங்க. ஆமா, ஓகே ஓகே. இப்போ நீங்க அதிகம் மாட்டுக்கு வந்து பால் கறவை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பண்ணிருந்தீங்க. இப்போ ஆடுன்னு எடுத்தீங்க, அதுக்கு என்ன மாதிரி சொல்றீங்க? இப்போ ஆடுன்னு கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேஷியோ போட்டு பண்ணி கொடுத்துடலாம். ஆடுக்கு இது கொடுக்கும்போது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கோட வெயிட் ஜாஸ்தி ஆகும், கறி நல்லா வரும். அப்போ அதனால நமக்கு ஆட்டுக்கு நிறைய கொடுத்துக்கலாம். ஓகே, வெயிட் நல்லா வரும். ஆமா ஆமா ஆமா. டீலர்ஷிப் கொடுக்குறதா சொல்லி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த டீலர்ஷிப் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு எந்த ரீஜன், எந்த ஏரியாவில் கேட்டாலும் எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம டீலர்ஷிப் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டீலர்ஷிப் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டீலர்ஸ் அதில் சொல்லுவாங்க. உங்கள் ஃபீடை பற்றியும் ஃபார்ம் பற்றியும் அழகாக காட்டினீங்க. நேரத்து வரைக்கும் இன்டர்வியூ ரொம்ப நன்றி. நன்றி.